6th மேக்ஸில் நம்ம சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5 பார்க்கணும். அந்த 1.5 பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாம் எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். நம்பர்ஸ் ஆர் எண்ட்லெஸ் இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் சொல்லலாம். அந்த ஹோல் நம்பர்ஸை எப்படி டினோட் பண்ணுறோன்னா கேபிட்டல் W போட்டு டினோட் பண்ணுறோம். ஸோ W அப்படின்னாவே ஹோல் நம்பர்ஸ். அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா. இதுக்கும் நம்பர் வந்து எண்ட்லெஸ் இல்லையா? ஸோ டினோட்டட் பை n. நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம என்னன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் நம்ம பார்க்கணுன்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? கம்யூட்டேட்டிவில் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசோசியேட்டிவிட்டி இருக்குது. அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். அடுத்தது ஐடென்டிஃபை ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் எதுவும் கொடுக்காம வெறும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களுக்கு நான் ஃபார்முலாவோட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் எக்ஸசைஸ்க்குள்ளே போவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு இன்டீஜர் தான் எப்பயுமே வரும். 2 இன்டீஜர், ஒரு இன்டீஜரை ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று பி. ஓகேங்களா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 2 இன்டீஜர் வேணும். ஒன்று அடிஷன், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன். அடிஷனில் a + b = b + aன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அடிஷன். ஓகேங்களா? கம்யூட்டேட்டிவ் அப்படின்னாவே 2 இன்டீஜர் கொடுத்துருப்பாங்க. அது இன்டர்சேஞ்ச் ஆகி இந்த சைடில் b + a அப்படின்னு கொடுப்பாங்க. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2ன்னு எடுத்தோன்னா 1ம் 2 ஆட் பண்ண என்ன வரும்? 3. இங்கேயும் 2ம் 1ம் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 3. ஸோ 3 = 3. அடிஷனில் எப்போவுமே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ்ட் ஆகும். ஓகேங்களா? ஈக்குவலாக இருக்கும். LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி இங்கே அடிஷன்னா ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு. மல்டிப்ளிகேஷன்னா இங்கே இன்ட்டு, இங்கே இன்ட்டு. a × b = b × a. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2ன்னு கொடுத்தோன்னா பியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1 கொடுத்தோன்னா 1 × 2 2, 2 × 1 2. ஸோ 2 = 2. அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் LHSம் RHSம் அடிஷனில் மல்டிப்ளிகேஷனும் எப்போயுமே ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவில் பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வரும். அதில் 3 இன்டீஜர்ஸ் வரும். ஓகேங்களா? a + b + c. இங்கேயும் a + b + c. இதில் ஃபஸ்ட்டு 2 இன்டீஜர்ஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். இங்கே லாஸ்ட் 2 இன்டீஜர்ஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 க்ளோஸ் த ப்ராக்கெட் +3 = 1 + bracket of 2 + 3. ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. 1ம் 2ம் ஆட் பண்ணால் 3, 3ம் 3 ஆட் பண்ணால் 6. இங்கே 2ம் 3 ஆட் பண்ணால் 5, 5ம் 1 ஆட் பண்ணால் 6. ஸோ 6 = 6. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் வந்து நம்ம a × b எடுத்துக்கிறோம் × c. இங்கே ப்ராக்கெட்டில் b × c, a × bracket of b × c. இங்கே ப்ராக்கெட்டில் 1 × 2ன்னு கொடுத்தோன்னா 2 1s are 2, 2 × 3 6. இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறது 2 × 3 6, 6 1s are 6. ஸோ 6 = 6. ஸோ பாருங்கள், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் அதோட LHSம் RHSம் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாவே உங்களுக்கு 3 இன்டீஜர் வரும். ஆனால் மல்டிப்ளிகேஷனும் இருக்கும், அது கூட அடிஷனும் இருக்கும். அப்படி இல்லைன்னா மல்டிப்ளிகேஷனும் சப்ராக்ஷனும் இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்கா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், இங்கே சப்ராக்ஷன். இதுதான் இந்த முதல் நம்ம மல்டிப்ளிகேட்டிவில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். a × bracket of b + c = a × b + a × c. இங்கே b + c-யை நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் 2 + 3ன்னு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 1 × 2ன்னு எடுத்துக்கணும். இந்த ப்ளஸ்ஸை இங்கே போட்டுட்டு 1 × 3. அதுதான் இங்கே. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக இது புரிஞ்சிருக்கும். அப்போ 2 + 3 எடுத்தோன்னா 5. அந்த 5 கூட 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 5ன்னு வரும். இங்கே 1 × 2ன்னு பார்த்தீங்கன்னா 2, இங்கே 1 × 3 3, 2 + 3 5. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? 5 = 5. அப்போ இதோட LHSம் RHSம் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே a × b - c = a × b - a × c. அப்போ பாருங்கள், பியில் c சப்ராக்ட் பண்ணுங்கள். 2ல் 3 சப்ராக்ட் பண்ணால் -1, -1 × 1 -1 வரும்.
அதே மாதிரி இங்கே 2 1s are 2, இங்கே 3 1s are 3, 3ல் 2 சப்ராக்ட் பண்ணால் -1. ஸோ -1 ஈக்குவல் டு -1. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷனும் பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அதாவது இப்போ ஒரு இன்டீஜர் கூட எந்த இன்டீஜரை நம்ம ஆட் பண்ணோன்னா சேம் இன்டீஜர் வரும். 4 கூட நம்ம 0 ஆட் பண்ணோன்னா 4 வரும். அதே 4 கூட 1 ஆட் பண்ணால் 5 ஆகிடும், 4 கூட 2 ஆட் பண்ணால் 6 ஆகிடும். ஸோ நம்ம என்ன இன்டீஜரை நம்ம ஆட் பண்ணுறோமோ சேம் இன்டீஜர் கிடைக்கும். அப்போ 0 கூட நம்ம 4 ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 4 கிடைக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் இங்கே 7 எடுத்துக்கிறேன். 7 கூட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் இன்டீஜர் தான் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபார் அடிஷனில் a + 0 = a. இதில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கூட நம்ம 0 ஆட் பண்ணும்போது சேம் இன்டீஜர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் மல்டிப்ளிகேஷன். ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன்னா நம்ம என்ன இன்டீஜரில் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்டீஜர் எந்த இன்டீஜரோடு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சேம் இன்டீஜர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது 4 வரும். அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 7 கூட நான் இப்போ 1 மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 7 தான் சேம் வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அப்படின்னா 0வால் ஆட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? உங்களுக்கு இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, அதை நாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ சம்மில் வரும்பொழுது நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5 fill in the blanks கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். The difference between the smallest natural number and the smallest whole number is அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றதை பார்ப்போம். The difference between the smallest natural number and the smallest whole number is. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஏன் அப்படின்னா டிஃப்ரென்ஸில் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க அண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 1. புரியுதுங்களா? உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், அதிலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் என்ன நெக்ஸ்ட்டு? ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. டிஃப்ரென்ஸுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸுன்னு கேட்டினாவே அது சப்ராக்ஷன். ஸோ 1ல் 0 சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், 17 × dash = 34 × 17 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு இங்கே 34 × 17 இருக்குது, இங்கே 17 மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் கூட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 17ஆல் 34 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 17ஆல் நம்ம அதே 34 மல்டிப்ளை பண்ணால் தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டூன்னு கொடுத்தாவே நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், இங்கே எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். புரியுதுங்களா? தேர்ட் சப்டிவிஷன், when dash is added to a number it remains the same அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு நம்பர் கூட நாம் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சேம் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்ப கொஷின் படிக்கிற பாருங்கள். when dash is added to a number it remains the same. இப்போ 0 கூட நீங்கள் 2 ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? சேம் நம்பர் கிடைக்குமா? அதுதான் அங்கே கொஷினில் கேட்டிருக்காங்க. எந்த நம்பர் கூட நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ணும்பொழுது சேம் வேல்யூ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவிஷன் பை டேஷ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிஷன் பை அப்படின்னா இப்போ 2 டிவைடட் பை 0ன்னு எடுத்துக்கோங்க, இதை தான் நாட் டிஃபைன் சொல்லுவாங்க. அதே 0/2 அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து நம்ம 0ன்னு எழுதிடுவோம். ஆனால் 2/0 அப்படின்றத நம்ம 0ன்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன ஆன்சர் வரும்? நாட் டிஃபைன் அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நாட் டிஃபைன்றது நமக்கு டிவிஷன் பை என்றது என்ன ஆன்சர்? 0. 0வால் ஒரு நம்பரை நம்ம டிவிஷன் பண்ணும்பொழுது அதுக்கு ஆன்சர் நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஓகேங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு ஆன்சர் 0. இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் பை டேஷ் லீவ்ஸ் எ நம்பர் அன்சேஞ்சு. ஓகேங்களா? இப்போது ஒரு நம்பரை எந்த நம்பரோடு மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும், அன்சேஞ்சு, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்றாங்க. இப்போ நான் 3 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும்.
இப்போ 13 கூட நான் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 13 தான் கிடைக்கும். ஆனால் அதே 3 கூட 2-ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6ன்னு கிடைக்கிது இல்லையா? ஸோ இந்த நம்பரை நம்ம சொல்ல முடியாது. அப்போ 1ஓட மல்டிப்ளை பண்ணுற நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் பை 1 லீவ்ஸ் எ நம்பர் அன்சேஞ்சு. 1ஓட மல்டிப்ளை பண்ணும்பொழுது அந்த நம்பர் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 0ன்னு எழுதுங்க, இல்லை அதே அப்படியே ZERO 0ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நம்பர் நேம்ஸில் எழுதினாலும் சரி, நீங்கள் 0ன்னு போட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 is the identity for multiplication of whole numbers. 0 is the identity for multiplication of whole numbers. இப்போ 0 கூட நம்ம எந்த ஒரு ஹோல் நம்பர்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ 0 is the identity for multiplication of whole numbers. ஹோல் நம்பர்ஸ்ன்றது 0 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்றாங்க. எப்படி வரும்? 0 கூட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஹோல் நம்பர் எப்படி வரும்? ஹோல் நம்பர்ன்றது 0 மட்டும் கிடையாது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் 0, 1, 2, 3 எல்லா நம்பர்ஸும் இருக்கு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தேர் ப்ராடக்ட். அதாவது 2 நம்பரை ஆட் பண்ணும் பொழுது அதே 2 நம்பரால் நாம் சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தர் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. அந்த நம்பரை நம்ம இப்போ 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதே 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது அதை விட அது லெஸ் தென்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ்னால் இப்போ 2 + 5 7 வருதுங்களா? அதே 2 5s என்ன வரும்? 10ன்னு வருதா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? லெஸ் தென் தர் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை விட இங்கே இருக்க வேல்யூ எப்போயுமே லெஸ் தெனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்பயுமே ஆல்வேஸ்ன்ற வேர்டு வரக்கூடாது. ஓகேங்களா? ஆல்வேஸ் அப்படின்னா எப்பயுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 + 0ன்னு எடுத்துக்கோங்க. 0 ஹோல் நம்பர் தானே. 2 + 0 என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அதே 2 × 0 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0ன்னு வருதா? இந்த ப்ராடக்ட் வேல்யூ விட இந்த வேல்யூ எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேல்யூ விட இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. கொஷினில் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க? லெஸ் தென் தர் ப்ராடக்டை வர லெஸ் தெனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த வேல்யூ. ஒரு சில நம்பர்ஸை நாம் மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ வந்து நம்ம சம் ஆஃப் த வேல்யூவை கண்டுபிடிக்கும் பொழுது ப்ராடக்டை விட லெஸ் தெனாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Next, third subdivision. Both addition and multiplication are associative for whole numbers. அதாவது associativityல additionும் இருக்குது, multiplicationும் இருக்கு இல்லையா? அப்போ இது true statement. Next, fourth subdivision. Both addition and multiplication are commutative for whole numbers. Commutativity-லையும் addition and multiplication இருக்குது. ஸோ இதுவும் ட்ரூன்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபிஃப்த்து. Multiplication is distributive over addition for whole numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவில் ஓவர் அடிஷனும் இருக்குது, மல்டிப்ளிகேஷனும் இருக்கு இல்லையா? அப்போ அதை நம்ம ட்ரூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நேம் த ப்ராப்பர்ட்டி இல்ஸ்ட்ரேட்டட் இன் ஈச் ஆஃப் கேசஸ் given below கொடுத்துட்டு நமக்கு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 75 + 34 = 34 + 75 கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்மளை சால்வ் பண்ண சொல்லலை. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், 35 + 75 + 34 = 34 + 75. இங்கே A + B = B + A இருக்கா? ஸோ அப்போ இந்த இன்டீஜர்ஸில் இருக்கும் பொழுது நம்ம இதை என்ன சொல்லலாம்? கம்யூட்டேட்டிவிட்டி ஃபார் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 12 × 4 க்ளோஸ் த ப்ராக்கெட் × 8 = 12 × ஓப்பன் த ப்ராக்கெட் 4 × 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? A × B க்ளோஸ் த ப்ராக்கெட் × C = A × bracket of B × C. அப்போ பாருங்கள், அசோசியேட்டிவிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் 50 + 0 = 50. எந்த ஒரு நம்பரோடையும்
0 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 50 தான் வரும், சேம் வேல்யூ தான் வரும். ஸோ 0 இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இந்த 0ன்றது என்னது, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. புரியுதுங்களா? அடிட்டிவ் ஐடென்டிட்டினாவே அங்கே 0 தான். அதே மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி அப்படின்னா அங்கே 1 வந்துடும். இந்த ஃபோர்த்து சப்டிவிஷன் அதே மாதிரியான சம் தான் பாருங்கள். 50 × 1 = 50 அப்படி சொல்கிறாங்க. 1 கூட எந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ வரும். ஸோ 1 இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் 50 × 42 is equal to 50 × 40 ப்ளஸ் 50 × 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். 50 × 42, இந்த 42வை பாருங்கள். இதை 42ன்றதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 50 × 40 + 2 எடுத்திங்கன்னா 40 + 2னால 42 தானே. நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கும்பொழுது 50 × 40 + 50 × 2 அதை தான் இப்படி எடுத்திருக்காங்க. a × bracket of b + c, a × b + a × c. அப்போ என்ன ஃபார்முலா வரும் இங்கே, ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். கண்டிப்பாக நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கோன்ட்டு. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன் குட்டீஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் 4. யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் சிம்ப்ளிஃபை. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 50 × 102ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 × 102 அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிட்டு தான் சம்ம சால்வ் பண்ணணும், சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ பாருங்கள் இங்கே 102 அப்படின்னா நம்ம அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 50 × 100 + 2ன்னு எடுக்கலாமா. 102 ஆட் பண்ணால் 102 தானே. ஸோ a × bracket of b + c is equal to a × b ப்ளஸ் a × c. அவ்வளோதாம்மா ஃபார்முலா. ரொம்ப பயப்படாதீங்க. ஈஸியாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாவே அதை அழகாக அட்டன் பண்ணிடலாம். a × b ப்ளஸ் a × c. இந்த ப்ளஸ் அப்படியே இங்கே கொண்டு வந்துடும். a × b a × c. புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 100, சியோட வேல்யூ 2ன்னு எடுத்துட்டோன்னா இங்கே என்ன வரும், a × b. அப்போ 50 × 100 ப்ளஸ் a × c 50 × 2. இங்கே பாருங்கள் 100ம் 2 ஆட் பண்ணிட்டோன்னா 102. 50 × 102 இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5100 வருது. அது இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. 50 × 100 மல்டிப்ளை பண்ணால் 5000. 5 1s are 5 அப்படியே போட்டுருங்க. இந்த 3 0 அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அதேமாதிரி 5 2s are 10, இந்த ஒரு 0 அப்படியே போட்டுருங்க. 5000 + 100 என்ன ஆகும், 5100. ஸோ 5100 is equal to 5100. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் 500 × 689 மைனஸ் 500 × 89. நல்லா கவனிக்கணும். இங்கே இன்ட்டுனும் இருக்குது, மைனஸ் இருக்குது, இன்ட்டு இருக்குது. உங்களுக்கு எதில் இன்ட்டு மைனஸ் வரும் நல்லா யோசிங்க. அதே மாதிரி இங்கே 2 நம்பரும் ஒரே நம்பர் இருக்குது. நான் இப்போ நோட்ஸில் கரெக்டாக காமிச்சோடனே நீங்கள் ஐடென்டிட்டியே பார்க்கக்கூடாது. நீங்கள் சம் பார்த்தோன்னே நீங்கள் ட்ரை பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன் இந்த ஃபார்முலாவில் அப்ளை ஆகிருக்கு. ஆனால் இது பாருங்கள் எல்ஹெச்எஸ்ஸை கொடுக்காம ஆர்ஹெச்எஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் எப்படி போட போகிறோம் இந்த சம்மை. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் குட்டீஸ், பயப்படாதீங்க. சம்மை ஆன்ட்டி சொல்லி தரதை நல்லா கவனிங்க. 500 × 689 மைனஸ் 500 × 89 கொடுத்துருக்காங்களா. இதில் 2 வேல்யூமே சேமாக இருக்குது. அப்போ a × b மைனஸ் a × cன்னு எடுத்துக்கலாமா. இவங்களை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இவங்களை பின்னு எடுத்துக்கலாம், இவங்க ஏ, இவங்க சி. இப்போ புரிஞ்சுதுங்களா? நீங்கள் இந்த மாதிரி போடக்கூடாது, உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன் குட்டீஸ். a × b மைனஸ் a × c. அப்போ எப்படி இருக்குது இது, எல்ஹெச்எஸ் கொடுக்காம ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். a × bracket of b மைனஸ் c. கவனிங்க, a × b எழுதிட்டோம். இந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு. a × c. புரியுதுங்களா? அதை தான் இங்கே எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் 500 × 689 மைனஸ் 500 × 89 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 500 × பியோட வேல்யூ 689 மைனஸ் சியோட வேல்யூ 89. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா
இங்கே என்ன நம்பர் கிடைக்குது நமக்கு 3,44,500. அதே மாதிரி இங்கே 500ஐயும் நம்ம 89ஐயும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 44,500 வேல்யூ கிடைக்குது. இந்த சைடுக்கு வாங்க. இங்கே 689ல் 89 சப்ராக்ட் பண்ணும்போது 600 இன்ட்டு 500 மல்டிப்ளை பண்ணும்பொழுது 5 6 30, பேலன்ஸ் இங்கே 4 0 இருக்குல்லையே, அப்படியே அந்த 4 0 போட்டுருங்க. இங்கே அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள் 3,44,500 இருக்குது. இங்கே வெறும் 44,500 இருக்கு இல்லையா? ஸோ இதில் சப்ராக்ட் பண்ணும்போது அந்த 44,500 லெஸ் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்ன கிடைக்கும் நமக்கு? 3 lakhs. 3 lakh equal to 3 lakh. அப்போ செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர் நமக்கு கிளியர் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் குட்டீஸ். 4 into 132 into 25. என்னடா இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே, எந்த ப்ராக்கெட்டும் கொடுக்கலன்னு கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஷன் ஆவீங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 into 132 into 25 அப்படின்னா ABCன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் நம்ம ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்துடலாம். செகண்ட் நம்பர் அப்படியே கொண்டு வந்துடுவோம். அதே A இன்ட்டு B இன்ட்டு சின்னு கொண்டு வந்துட்டு லாஸ்ட் ரெண்டு இன்டீஜர்ஸு நம்ம ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்துடும். புரியுதுங்களா குட்டீஸ்? இது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? அசோசியேட்டிவ் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? 4 into 132 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 528 வருது. இன்ட்டு 25 பண்ணும்பொழுது 13,200 ஆன்சராக கிடைக்குது. இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்பயும் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் குட்டீஸ். 132 into 25 இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்பொழுது 3,300 ஆன்சர் கிடைக்குது. இது கூட நம்ம 4 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 400, 400, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 4 3s are 12, 12 plus 1 13. ஸோ 13,200 is equal to 13,200. தேர்ட் சப்டிவிஷன் தெளிவாக புரிஞ்சிருக்கும்லப்பா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். 196 + 34 + 104. இங்கேயும் உங்களுக்கு அதே சேம் மெத்தட் தான், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அடிஷன் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையுமே நம்ம ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்துடுவோம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சியா இந்த வேல்யூ எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி எல்லா இன்டிஜர்ஸும் சேமாக அடுத்து எழுதிட்டு லாஸ்ட்டு ரெண்டு இன்டிஜர் ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இங்கே A + B bracket closed plus C is equal to A plus bracket of B plus C. இது வந்து associative multiplication. associativeல உங்களுக்கு addition property இது. ஓகேங்களா? multiplication இங்கே இருக்குது, இது addition property. நெக்ஸ்ட் ஏவையும் பியும் ஆட் பண்ணிக்கும் குட்டீஸ். 196 கூட 4 ஆட் பண்ணால் 200, 200 + 30 230 + 104. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 200, 100, 300, 334. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. 100 + 4 கூட 4 ஆட் பண்ணிட்டோம் 108 + 30 ஆட் பண்ணால் 138. 196 + 138 ஆட் பண்ணும்பொழுது 334 கிடைக்குது. ஸோ பாருங்கள், LHSோட வேல்யூ RHSோட வேல்யூ 334 ஈக்குவல் டு 334. அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 5. 53 + 49 into 0 is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. is அப்படின்னாவே என்ன மீனிங்? அதுனா is equal to அப்படின்னு தான் மீனிங். 53யும் 49ம் நம்ம ஆட் பண்ணும்போது 102ன்னு வரும். 102 கூட எந்த ஒரு வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ கிடைக்கும். ஆனால் 0 கூட மல்டிப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து 0 மட்டும்தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? இப்போ எந்த இன்டீஜர் கூட நாம் 0 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். 59/1 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 59/1 அப்படின்னா எந்த ஒரு இன்டீஜர்ஸ் கீழேயும் டினாமினேட்டரில் உங்களுக்கு 1 இருக்கும். 59 இல்லை, எந்த ஒரு இன்டீஜர்ஸாக இருந்தாலும் 1 2 3 4 எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதோட டினாமினேட்டரில் 1 இருக்கும். ஸோ 59/1ன்றதும் 59ன்றதும் ஈக்குவல் தான். ஸோ 59/1 இஸ் 59. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், 59. Next, question number 7. The product of a non-zero whole number and its successor is always. இது நல்லா நீங்கள் கவனிக்கணும். Product of a non-zero whole number. Non-zero whole number அப்படின்னா whole numberல உங்களுக்கு 0லேருந்து நம்பர் தொடங்கும். ஆனால் இவங்க 0 இல்லாத மற்ற whole numbers அதோட ப்ராடக்ட் and its successor is. ஒரு ஹோல் நம்பரும் அதோட சக்ஸஸாரம் மல்டிப்ளை பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள், இப்போ ஒரு 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அதோட சக்ஸஸார் என்ன? சக்ஸஸார் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் நம்பர் 2 × 3ன்னு எடுத்தோன்னா 6.
இப்போ நான் 7 எடுத்துக்கிறேன். 7க்கு சக்ஸஸர் 8. ஸோ 7 8s ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4 எடுத்துக்கோங்க. 4 இன்ட்டு 4க்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. அதோட சக்ஸஸர் 5. 4 5s ஆர் 20. இல்லை கவனிங்க, இங்கே 6 இருக்குது, இங்கே 56 இருக்குது, இங்கே 20 இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குது? எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? இன்னும் கூட ஒரு 2 நம்பர் எடுத்து நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ இங்கே 7 எடுத்துக்கிறேன். 7க்கு 7 ஆல்ரெடி எடுத்துட்டோமா? ஓகே, 6 எடுத்துக்குவோம். 6 எடுத்துக்கலாம். 6க்கு சக்ஸஸர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 6 7s ஆர் என்ன? 42. ஓகேங்களா? இதுவும் ஈவன் நம்பர் தான். இப்போ 4 எடுத்தாச்சு. 3 எடுத்து பாருங்கள். 3க்கு சக்ஸஸர் நம்பர் 4 இல்லையா? 3 4s ஆர் 12. அப்போ பாருங்கள், இதுவும் ஈவன் நம்பர் தான். ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஈவன் நம்பர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈவன் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. த ஹோல் நம்பர் தட் டஸ் நாட் ஹாவ் எ ப்ரெடிசஸர் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர் உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 0 1 2 3 4 எக்ஸட்ரா அடுத்து போயிட்டே இருக்கும். அந்த நம்பர்ஸ்க்கு வந்து முடிவே இல்லை, கண்டினியூ போயிட்டே இருக்கும். இப்போ நாம் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 4ஓட ப்ரெடிசஸர் அப்படின்னா பிஃபோர் நம்பர் குட்டீஸ். இன்னொரு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரெடிசஸர்னா என்ன, சக்ஸஸர்னா என்னன்னு குழந்தைங்களுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாது. சக்ஸஸருக்கு நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ப்ரெடிசஸருக்கு பீன்னு எடுத்துக்கிறேன். ப்ரெடிசஸர் அப்படின்னா அந்த ப்ரெடிசஸரை எப்படி நாம் கீழே சுடிச்சிட்டோன்னா அது பிஃபோர் நம்பர் ஆகிடும். அப்போ ப்ரெடிசஸர் அப்படின்னா அது பிஃபோர், அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஆஃப்டர். அப்போ எஸ்ன்றது சக்ஸஸர்லேயே அப்போ என்ன நம்பராக இருக்கும்? ஆஃப்டர் நம்பர். ப்ரெடிசஸர் இஸ் அ பிஃபோர் நம்பர், சக்ஸஸர் இஸ் அ ஆஃப்டர் நம்பர். ஓகே, இப்போ கொஸ்டின் நமக்கு ப்ரெடிசஸர் கேட்டிருக்காங்க. ப்ரெடிசஸர்னால் பிஃபோர் நம்பர். 4க்கு பிஃபோர் 3, 3க்கு பிஃபோர் 2, 2க்கு பிஃபோர் 1, 1க்கு பிஃபோர் 0. ஆனால் 0க்கு பிஃபோர் நம்பர் இருக்கா? இல்லை. த ஹோல் நம்பர் தட் டஸ் நாட் ஹாவ் அ ப்ரெடிசஸர் இஸ். எந்த ஒரு நம்பருக்கு ப்ரெடிசஸர் இல்லை ஹோல் நம்பர்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 0. ஆப்ஷன் பி பாருங்கள், 0 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. Which of the following expression is not 0? இதில் கொடுத்துருக்கிறதுல எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து 0வாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. 0 இன்ட்டு 0, உங்களுக்கு 0 இன்ட்டு 0ன்னு எடுத்தோன்னா 0 தான். 0வை நம்ம மல்டிப்ளை பண்ணாவே அதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 தான். அடுத்தது 0 + 0ன்னு கொடுத்துருக்காங்க. 0வும் 0 ஆட் பண்ணாலும் அது 0 தான் ஆன்சராக வரும். அதுக்கடுத்தது 2/0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2/0 அப்படின்னா அது வந்து 0ன்னு சொல்லக்கூடாது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க? நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைன் போடணும். இது என்ன சொல்லலாம்? நாட் டிஃபைன்டு. சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்துருவோம். 0/2. ஓகேங்களா? 0/2 அப்படின்னா எந்த ஒரு டினாமினேட்டர் என்ன வேல்யூ வந்தாலும், டினாமினேட்டரில் எந்த ஒரு வேல்யூ வந்தாலும் அது ஆன்சர் மேலே 0 அப்படின்னா நியூமரேட்டரில் 0 வரும்பொழுது அதோட ஆன்சர் 0 தான். அதே நீங்கள் இந்த கன்ஃபியூஷன் ஆகிடாதுங்க. 0/2ன்னும் பொழுது நமக்கு மேலே நியூமரேட்டரில் 0 இருக்குன்னா கண்டிப்பாக அது 0 தான். ஆனால் அது டினாமினேட்டரில் எந்த ஒரு நம்பராக இருந்தால் அது கீழே என்ன நம்பர் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஆனால் இங்கே 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் டிஃபைன்டு. இங்கே கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க எது நாட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9th சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் சி என்ன? 2/0. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க குட்டீஸ். நல்லா கவனிங்க. இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம் அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். இப்போ இந்த நம்பர் இந்த 3 நம்பர்ஸுமே இங்கே சேமாக இருக்கா? ஓகே, அப்போ நம்ம இதில் 3 இன்டிஜர்ஸ் வருதுன்னு எடுத்துக்கலாமா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் தான் கண்டிப்பாக 3 இன்டிஜர்ஸ் வரும். ஸோ A + B + Cன்னு எடுத்துக்கிறோம். இங்கேயும் A + B + Cன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 இன்டிஜர்ஸை ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறோம். இங்கே லாஸ்ட் 2 இன்டிஜர்ஸை ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறோம். இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு அடிஷன் ப்ராப்பர்ட்டின்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள். இங்கே இருக்க இந்த 3 நம்பர்ஸுமே இங்கே இருக்குது. இந்த நம்பர் என்ன? A, இந்த நம்பர் B, இந்த நம்பர் C. இங்கே A இருக்குது, இங்கே B இருக்குது, இங்கே C இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு 2 இன்டிஜர்ஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் 2 இன்டிஜர்ஸும் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அப்போ இது என்ன இன்டிஜர்ஸ்? அசோசியேட்டிவ்லேயே உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் வரும். புரியுதுங்களா? அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள். இங்கே
3 நம்பருமே இங்கே இருக்குது, ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இன்ட்டு இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கே ப்ளஸ் இங்கே இன்ட்டு. இந்த ஆப்ஷனை விட்டுருங்க. நம்ம அடுத்தது டியை கிளியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஏ, இது பி, இது சி, இது ஏ, இது பி, சாரி ஒரு நிமிஷம், இதை நம்ம எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். கவனிங்க, ஏ இது நான் பி, இது சின்னு எடுத்துக்கிறேன். ஏ இன்ட்டு பி 4237 இன்ட்டு 5498, அது இங்கே இருக்குங்களா? கரெக்ட். அப்போ ஏ இன்ட்டு பி, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் போடுறோம். திரும்ப ஏ இன்ட்டு சி, ஏவோட வேல்யூ என்ன? 4237. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்? ஏ இன்ட்டு சியோட வேல்யூ என்ன? 3439. ஸோ சி. ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ சொல்லுங்கள் கரெக்டாக. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். அடிஷன் இருக்கு இல்லையா? அப்போ அடிஷன். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அடிஷனும் இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ 10th சம்மில் உங்களுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 4237 ப்ளஸ் 5498 இன்ட்டு 3439 இஸ் ஈக்குவல் டு 4237 plus 5498 into 3439 is the option. இங்கே நாட் ட்ரூன்னு கேட்டிருந்ததுனால இதை மட்டும் தான் நம்ம எழுதணும். மற்றது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது மட்டும் தான் ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ட்ரூ கிடையாது. ஸோ நாட் ட்ரூ நம்போது 10th சம்மு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.